ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே சொல்லலாம். இந்த நிலைமையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயம் இருக்கும். அண்ட் இதெல்லாம் விட ஆல் பாஸ் பண்ணுவாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக கொஸ்டின் வந்து வரும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக்காக நமக்கு எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து இருக்க போகுது அண்ட் முக்கியமாக ஆல் பாஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்கமிங்காக வர போகிற எப்படிலாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க சொல்லிட்டு டே பை டே அவங்களுக்கு பேப்பர் எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டே அப்லோட் வந்து பண்ணுவோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடயும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக்கும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. வர 3ஆம் தேதி வந்து 12th வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அதாவது மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் 11th பொறுத்த வரைக்கும் வர 5ஆம் தேதி, அதாவது மார்ச் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து ஆரம்பிக்க போகுது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு 10th பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் பயம் இருக்க தான் செய்யும். பயம் இல்லாமல் வந்து இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னா போன வாட்டி கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கூடுமா, நல்லா வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்களா, எல்லா பேரும் வந்து ஆல் பாஸ் பண்ணி விடுவாங்களா சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேருக்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்துடும். பேசிக்காக எல்லா ஸ்டாஃபும் வந்து எந்த மாதிரி வந்து இருப்பாங்க அப்படின்னா எப்படியாவது பாஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு தான் வந்து இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பேப்பரில் ஒன்றுமே எழுதாமல் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் போட எந்த ஒரு எதுவுமே வந்து இருக்காது. அவங்கள மட்டும்தான் கொஞ்சம் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாகும். அதனால மோஸ்ட்லி வந்து இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலனா கூடியும் அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது படிச்சிருப்பீங்களா, அதை நீங்கள் வந்து எழுதினா கூடியும் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ஆல் பாஸ் வந்து போடுவாங்க. இணைய பொறுத்த வரைக்கும் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் நிறைய வந்து கிரேஸ் மார்க்கை வந்து பார்க்க முடியும். அதனால நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வாங்க, உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்தந்த நாளே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக கிரேஸ் மார்க்கும் இந்த வாட்டி இருக்க தான் செய்யும். ஏதாவது கொஸ்டின் வந்து அவங்க சைட்லேயே தப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இலவசமாக மதிப்பெண் வந்து வழங்கப்படும்னே சொல்லலாம். அதெல்லாம் நம்ம வந்து கூடி சீக்கிரம் வந்து அதை பற்றி பேசலாம். முதல் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இப்போ போய்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா பேத்துக்கும் ஃபுல்லாக மார்க் போட்டுருவாங்க. அதை சும்மா பயன்படுத்துவாங்க. அண்ட் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து போட்டுருவாங்க. அவள் நீங்கள் எழுதுகிற தியரி பேப்பர் மட்டும்தான் ஸ்டாஃப் வந்து மார்க் போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வாட்டியும் வந்து போன வாட்டி கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து கூடும். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்க கூடும் அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கொஸ்டின் டைப்பும் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறையா வந்து பாசிபிலிட்டி உள்ளதுன்னு சொல்லலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூடியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கூடியும் தயவு செஞ்சு இப்போலேருந்து பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 20 நாள் கூடியும் இல்லை, அந்த மேக்ஸிமமாக சொல்கிறேன். அதனால லீவ்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஆல் பாஸ் எடுக்க தான் போகிறோம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என் கூட இருங்க. உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் வந்து வரப்போகுது. அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க.